கைதட்டுனா கொரோனா ஒழியுங்கிறத அந்த காலகட்டத்தில் அடர்த்தியான வலி வேதனை இருந்தாலும் இந்த மாதிரி நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. என்னங்க பாருங்க, கைதட்டணும், விளக்கேத்தணும், நெருப்பை ஏத்தணும். எப்படி, எதுல, கூரை மேலையா இல்ல எதுல தெரியும். அது மாதிரி ஒரு கொடுமை பாருங்க. கொரோனா ஊரடங்கு உத்தரவுல உயிர் கருகி போச்சு. வேலை செஞ்ச இடங்கள்லாம் கதவடைப்பு செஞ்சாச்சு. அம்மாவது சொன்னாங்க, சோத்துக்கு நின்னு நின்னு கால் மரத்து போச்சு. போலீஸு கெடுபடியில கடவுளும் கை விரிச்சாச்சு. வேலை வெட்டி இல்லாம, பணங்காசு இல்லாம, கை கழுவ மருந்து தண்ணி, வாய்க்கவசம் இல்லாம, இடவெளி விட்டு பொழங்க, இட வசதி இல்லாம. அதுல இருக்கிற அந்த ஏழ்மையை பார்க்கணும். பணக்காரனுக்கு வீடு இடைவெளி இருக்குது, இது இருக்குது. இடைவெளி விட்டு நிக்க இட வசதி இல்லையே எங்களுக்கு. குடிசைக்குள்ள முடங்கி போன்னு பொணமா போறதுக்கா? அதுதான் தலைப்பா வச்சிருக்காங்க, போற வழியில பொணமா போறதுக்கான்னு. இது கவிதை கேளுங்க, அப்புறம் நடந்ததெல்லாம் பேசுவோம். உசுர காப்பாத்த ஊர் திரும்ப நினைச்சாலும் வண்டி இல்ல பசும் இல்ல, வண்டி இல்ல பசும் இல்ல, மாநகர வீதி இல்ல. நாதியத்த சனங்கள் எல்லாம் நிற்கதியா தவிக்கையில லட்சுமண ரேக போட்டு சிரிக்குது இந்த கவர்மெண்ட். யோகிசாமி கருணையில காலந்தள்ளு நப்பாசையில புள்ளகுட்டியை தூக்கிக்கிட்டு பொடிநடையா ஊரு போனா எல்லையில குத்த வச்சு உக்கார ஆர்டர் போட்டு பீச்சி அடிக்கிறானே விஷமருந்த மேலு போறான். இதுல என்னன்னா,